ஹாய்! நான் இன்னைக்கு மார்னிங் வந்துட்டு எவ்வளோ குயிக்கான வேலை பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் பாருங்கள். ஆரி ஒர்க்கெல்லாம் ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஆனால் அது ஸ்டோன் ஒட்டுற ஒர்க் மட்டும் இருந்துச்சு. காலையில் வந்து பாப்பாஸ் பையனை வந்து ஸ்கூலுக்கு கிளப்புறதுக்கு முன்னாடி அந்த வேலை இந்த வேலை ரெண்டுத்தையுமே ஜாயின் பண்ணிகிட்ருந்தேன். ஏன்னா வந்துட்டு ப்ளவுஸ் வந்துட்டு 11 மணிக்கு டெலிவரி கொடுக்கணும். அதுக்குள்ளேயும் ஸ்டோன்லாம் ஒட்டி முடிச்சுட்டு அது காயணும். காய்ஞ்ச பிறகு தான் வந்துட்டு ஹூக் தைக்க முடியும். நான் அதனால் ஃபஸ்ட்டே ஹூக் தைச்சிட்டேன். ஏன்னா வந்துட்டு அதுக்கு லாஸ்ட் டைம் வந்துட்டு லேட் ஆகிடப்போகுது சொல்லிட்டு ஹூக் தைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டோன் ஒட்ட ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ஸ்டோன் ஒட்டி முடிக்கிறது டைமிங்கு. அது காயணும். காய்ஞ்சி முடிச்சிட்ட பிறகு தான் அதுக்கப்புறம் தான் எல்லாம் பண்ண முடியும், டெலிவரி பண்ண முடியும். நீங்கள் பார்க்கும்போதே பார்க்கலாம். நான் போய்ட்டு வேலை செஞ்சுட்டு வந்துட்டு ஓட்டிகிட்ருந்தேன். ஃபுல் ஒர்க்கு முடிக்கிறதுக்கே எனக்கு வந்துட்டு ஒரு 9:45 ஆகிடுச்சி. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே காய தான் விட்டுருந்தேன். ஆங்கரில் போட்டு தொங்க விட்டு காய விட்டேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு டைம் கூட கொடுக்கல. பேக்கில் ஓட்டிட்டு எப்போயுமே பேக்கில் ஓட்டிட்டு காய்ஞ்ச பிறகு அப்புறமா திருப்பி ஃப்ரண்ட்டில் திருப்பி ஓட்டி அதுக்கப்புறம் காய வைப்பேன். ஆனால் இன்றைக்கி அது கூட பண்ணல. பேக்கில் ஓட்டி முடித்த உடனே அப்படியே அலேக்க திருப்பி போட்டு எந்த இதுவும் இல்லாமல் திருப்பி போட்டு ஃப்ரண்ட்லேயும் ஓட்டிட்டு ஆங்கரில் தொங்க விட்டு காய வச்சேன். இப்போ ஒரு ஃபுல் ஃபினிஷிங் நீங்கள் பார்க்கலாம். இது கை, பேக் நெக்கு, அதுக்கப்புறம் இது ஒரு லீஃப் டைப் மாடல். அது ஃப்ரண்ட் நெக்கு இருக்கும். இந்த மாடல் வந்து நிறைய பேர் இந்த மாடல் தான் இப்போ போட்டுட்ருக்குறாங்க. இது சிம்பிளாகவும் அழகாகவும் கொஞ்சம் வந்து ஃபுல்ஃபில்லாகவும் இருக்கணும். அதனால் பார்த்து இந்த மாடல் டிசைன் போட்டுப்பாங்க. மோஸ்ட்லி வந்து 1.5 இன்ச் அளவு தான் போடுவாங்க. இதுக்குள்ளேயே டிசைன் மாற்றி மாற்றி போட்டுப்பாங்க. தேங்க்யூ.